இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழகம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலக பரப்பிலே வாழக்கூடிய 12 கோடி தமிழர்களும் பன்னெடுங்காலமாக பல ஆண்டுகளாக தவமிருந்து காத்து கிடந்த ஒரு மாற்றம் இன்றைக்கு தமிழகத்திலே உருவெடுத்திருக்கிறது, வடிவெடுத்திருக்கிறது. இந்த மாற்றம் மாணவர் போராட்டம் என்கிற வடிவிலே வந்திருக்கின்ற இந்த மாற்றம் எத்தனையோ ஆண்டு காலமாக பல தமிழ் அறிஞர்களும் தமிழ் போராளிகளும் கனவு கண்ட ஒரு மாற்றம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ் மக்களுக்கு விடுதலை வராதா என்று ஏங்கி கிடந்த ஒரு மாற்றம். எனவே தமிழர்களின் உள்ளங்களில் இந்த மாற்றம், இந்த போராட்டம் அவர்களுடைய நெஞ்சங்களிலே பாலை வார்த்திருக்கிறது. ஒரு புறத்திலே இந்த மாற்றம் மகிழ்ச்சியை தமிழர்களுக்கு உண்டு பண்ணினாலும், இன்னொரு புறத்திலே இன்னும் பலருக்கு அவர்களுடைய நெஞ்சாங்குலையிலே நெருப்பை அள்ளி போட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், ஆட்சியிலே இருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பவர்கள், திராவிட கட்சியினர், இந்திய தேசிய கட்சியினர், இலங்கையிலே ஆட்சி செய்கின்றவர்கள், இவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் நெருப்பை அள்ளி போட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றம் என்பது தமிழர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். இந்த மாற்றத்திற்கு இன்றைக்கு மூல காரணியாக இருப்பவர்கள் தமிழகத்து மாணவர்கள், இளம் நெஞ்சினர். இவர்கள் எந்த ஒரு கருத்தியலுக்கும், எந்த ஒரு அசிங்கமான அரசியலுக்கும், குறிப்பாக திராவிட அரசியல் மாயைகளுக்கு ஆட்படாதவர்கள், உட்படாதவர்கள். ஆகவே மிக தெளிவாக இன்றைக்கு களமிறங்கி தமிழகத்தினுடைய விடுதலையை இவர்கள் விதைத்திருக்கிறார்கள். 1965-66 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழகத்தினுடைய முதல் விடுதலை போர் என்றால், இது தமிழர்களுடைய 2ஆம் விடுதலை போர் என்று சொன்னால் மிகையாகாது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தினுடைய முதல் விடுதலை போருக்கு இன்றைக்கு பலர் சொந்தம் கொண்டாடினார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்னவோ அவர்களே அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் போலவும், அந்த போராட்டத்துக்கு பல ஈகங்களை செய்தவர்கள் தாங்களே என்றும் ஒரு மாயையை, ஒரு பொய்யை தமிழக மக்கள் நடுவிலே விதைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது முழுக்க 100க்கு 100 மாணவர்களால் நடத்தப்பட்ட போராட்டம். மாணவர்களுடைய உயிர்கள் அங்கே தியாகம் செய்யப்பட்டன. மாறாக அந்த காலகட்டத்திலே பெரியார் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தினர், திராவிடம் என்ற அரசியல் செய்தவர்கள், அந்த போராட்டத்திற்கு பல விதத்திலே எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். பெரியார் கூட என்ன சொன்னார்? இந்த காவாலிகளை சுட்டு தள்ளி இருக்க வேண்டாமா என்று பக்தவச்சலம் அரசை நோக்கி கேட்டவர் பெரியார். இந்த மாணவர்களை சமாதானம் செய்து போராட்டத்தை கைவிடுங்கள் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா, அல்லது இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள். இவர்களெல்லாம் அன்றைக்கு அந்த போராட்டத்தை நீர்த்து போக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்கள். ஆனால் பின்னாளிலே அந்த போராட்டத்திற்கு உரிமை கொண்டாடி கொண்டார்கள். அப்படி உரிமை கொண்டாடுவதன் வழியாக ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் மாணவர்கள் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்பதை இன்றைய போராட்டம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய மாணவர்கள் இந்த துரோக அரசியலை அடையாளம் கண்டு கட்சி கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரத்தில் உள்ளவர்கள் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக பல உத்திகளை கையாளுகிறார்கள். முத்துக்குமரன் இறந்த வேளையிலே அவனுடைய உடலை நாங்கள் தூக்கிச் சென்று அடக்கம் செய்ய போய்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே தமிழகத்திலே மாபெரும் புரட்சி ஒன்று வெடிக்க காத்து கிடக்கிறது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டு அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்தது.
பச்சையான துரோகத்தை செய்தது. அதே துரோகத்தை தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற மற்றொரு திராவிட கட்சியான ஜெயலலிதாவுடைய அரசும் செய்திருக்கிறது. மாணவர்களுடைய கல்லூரிகளுக்கு, பொறியியல் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதன் மூலம் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யலாம், மழுங்கடித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்ற கனவோடு இந்த முயற்சியிலே இறங்கி இருக்கிறார்கள். சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நடக்காது என்று எப்படி முட்டாள்கள் நம்புகிறார்களோ அதுபோலத்தான் இப்படி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுவிட்டால் புரட்சியை ஒடுக்கிவிடலாம், விடுதலை வேள்வியை அணைந்து போக வைக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். என் இனிய மாணவ செல்வங்களே, விடுமுறை அறிவித்த பின்பும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விடுமுறை அறிவித்த பின்பும் போராட்டம் வீறு கொண்டு எழுந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இருக்கின்ற பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட்டாலும் கூட மாணவர்களே சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற வேளையிலே மக்களோடு சேர்ந்து போராடுங்கள். ஊர்தோறும் போராட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். தமிழகத்து மக்கள் கிராமங்கள் தோறும், பட்டி தொட்டி தோறும், சிற்றூர்களிலும் கூட உணர்வு கொந்தளிப்பாய் இன்றைக்கு இருக்கின்றார்கள். உணர்வு பிளம்பாக மாறி நிற்கின்றார்கள். உங்களை போன்ற மாணவ செல்வங்கள் அந்த போராட்டங்களுக்கு தலைமையேற்று ஊர் மக்களோடு சேர்ந்து ஒவ்வொரு ஊரிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? திராவிட முன்னேற்ற கழகம் 9 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியோடு பதவி சுகம் அனுபவித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்காக பதவியை துறந்திருக்கிறதா? எவ்வளவு பச்சையான நாடகத்தை கருணாநிதி ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த 9 ஆண்டு காலமும் காங்கிரஸ் அரசு பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்ட பொழுது, தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் விளைவித்த போது பதவியை தூக்கி எறியாத கருணாநிதி இன்றைக்கு தூக்கி எறிந்திருக்கிறார். நாடகம் ஆடுகிறார். 9 ஆண்டு காலமும் பதவி சுகத்தை அனுபவித்த போது பதவியை தூக்கி எறியாத கருணாநிதி என்ன காரணம் சொன்னார்? மதவாத சக்திகள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் காங்கிரஸோடு ஒட்டி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன கருணாநிதி இன்றைக்கு, அதாவது காங்கிரசுக்கு எவனுமே வாக்களிக்க மாட்டான் என்கின்ற நிலை வந்த பிறகு பதவியை தூக்கி எறிந்திருக்கிறாராம். இதே மதவாத சக்திகளோடு, எந்த மதவாத சக்திகளை வெறுக்கிறேன் என்று கருணாநிதி சொன்னாரோ அந்த மதவாத சக்திகளோடு 4.25 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு மீதம் இருக்கிற 3 மாதங்களுக்கு பதவியை துறந்துவிட்டு மீதம் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்காக, அடுத்து வரக்கூடிய பதவிகளுக்காக தூக்கி எறிகின்ற குணம் உள்ளவர் தான் கருணாநிதி என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வாஜ்பாய் அரசோடு 4.25 ஆண்டுகள் எந்த கட்சியை மதவாத கட்சி என்று சொல்கிறாரோ அவர்களோடு 4.25 ஆண்டுகள் ஆட்சி சுகத்தை அனுபவித்த கருணாநிதி மீதம் இருந்த 3 மாதங்களுக்கு தூக்கி எறிந்து விட்டாராம். அதுபோலத்தான் இப்பொழுதும் ஒரு நாடகத்தை ஆடுகின்றார். இவர் மத்திய அரசிலே பங்கு வகித்த அந்த காலகட்டத்தில் தான் 2009 தான் இலங்கையிலே தமிழர்களுக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்தது. இவர்கள் ஆட்சி சுகம் அனுபவித்திருக்கின்ற நேரத்தில் தான் அங்கே தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். இவர்கள் எந்த ஆட்சியில் பங்கு வகித்தார்களோ அந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த கொத்து குண்டுகள், ரசாயன குண்டுகள், ஆட்கள், ஆயுதங்கள் அத்தனையையும் பயன்படுத்தித்தான் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக இவருடைய ஆட்சியே அந்த ஈழத்தமிழர்களை கொல்வதற்கு காரணமாக, துணையாக நின்ற பின்பு இன்றைக்கு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழித்து பதவியை தூக்கி எறிகிறாராம். கிளி அவரை ஆட்டுகிறது. மாணவர் போராட்டம் இந்த மண்ணிலே தோன்றி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அச்சம் இன்றைக்கு அவரை பதவியை தூக்கி எறிய செய்திருக்கிறது. ஒன்றை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ராஜபக்சே மட்டும் குற்றவாளி அல்ல. அன்றைக்கு இலங்கையிலே நடந்த அந்த போரிலே சிங்கள இனவெறி ராணுவம் மட்டும் அந்த போரை நடத்தவில்லை. சிங்கள படைகள் மட்டுமே விடுதலை புலிகளோடு மோதி இருந்தால் என்றைக்கோ விடுதலை புலிகள் வெற்றியை நிலைநாட்டி இருப்பார்கள். ஆனால் அந்த சிங்கள படைகளோடு ஏறத்தாழ 19 நாடுகள் கூட்டு சேர்ந்து விடுதலை புலிகளை எதிர்த்து போராடினார்கள். தமிழ் மக்களை கொன்று குவித்தார்கள். ஆகவே இன்றைக்கு ராஜபக்சேவை மட்டும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தினால் போதாது, அவனுக்கு உதவி செய்த அத்தனை பேரையும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுப்பெற வேண்டும். யாரெல்லாம் அந்த குற்றவாளிகள்? இந்தியா ஆயுதம் கொடுக்கவில்லையா?
சீனா ஆயுதம் கொடுக்கவில்லையா? பாகிஸ்தான் ஆயுதம் கொடுக்கவில்லையா? தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போருக்கு, அந்த அநீதமான போருக்கு, தமிழர்களை கொன்று குவித்த போருக்கு உதவி செய்யவில்லையா என்கின்ற கேள்வி ஒரு பட்டாக்கத்தி போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திராவிட ஆட்சியாளர்கள் மீதும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் என்பது, நம்முடைய போராட்டம் என்பது எளிதாக முடிந்து விடாது. ராஜபக்சேவை மட்டும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி விசாரணை செய்வதோடு இந்த போராட்டம் முடிந்து விடாது. இந்த போராட்டம் இன்னும் தொடர வேண்டும், பல்வேறு விதங்களிலே தொடர வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய விடுதலையை நோக்கி நகர வேண்டும். அந்த விடுதலையை நோக்கி நகரும் பொழுது எதிரி யார், நண்பன் யார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு மாணவர்கள் களமாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திக்க வருவேன் என்று விடைபெறுகிறேன். வணக்கம்.